ஏய், என்ன நடிப்பை போட்டுட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? கார்த்திக் ப்ரோ, நீங்க வேற. ஆமா, எங்களுக்குலாம் தெரியும்னு யார்டி உங்ககிட்ட சொன்னா? கார்த்திக், எங்களுக்குலாம் தெரியவே தெரியாதே. நீ இந்த வேலை வேற பண்ணிட்டு இருக்கியா? அண்ணா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நல்லா கேட்டப்போ என்ன கேட்ட? தப்பு பண்ணிட்டேனாவா? உங்கள் அண்ணனுங்க கால்கள்லாம் தரையிலேயே படலை, ஆகாயத்தில் பறந்துட்டுருக்கு. ஏன்னா நீ எங்கள் அண்ணனை பார்த்து கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அந்த மாதிரி. அப்படிதானே கார்த்திக்? ஹேட்ஸ் ஆஃப் மலர். என்ன ஒரு பாசம் அண்ணனுங்க மேலே தங்கச்சிக்கு. நீ ஒரு பெஸ்ட் சிஸ்டர்னு நிரூபிச்சிட்ட மலர். எங்களெல்லாம் பாரு, எங்கள் அண்ணனுக்கு நாங்களாம் தங்கச்சி அண்ணனே தெரியல. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க, உங்களோட பாசத்தெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. அந்த டைமில் நான் உள்ளே வந்ததுக்கு சாரி. உங்ககிட்டலாம் கொஞ்சம் நான் பேசலாமா? வாங்க சார். உங்களை மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன். பரவாயில்ல, நீயும் வந்துட்ட. என்ன பேசலாமா? சந்தியா, இவ்வளோ நேரம் நீங்கள், உங்கள் தங்கச்சி, உங்கள் தம்பிங்க எல்லாரும் பேசினதை வாயை மூட்டு தானே கேட்டுட்டு இருந்தோம். இப்போது நான் பேசணும். 5 நிமிஷம் அமைதியாக இருக்க முடியுமா? வாங்க மேடம். என்ன, என் தங்கச்சி எங்க எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணான்றதுக்காக இப்போ நீங்க உங்க அண்ணனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஐயோ கார்த்திக், உன் தங்கச்சியோட போய் என்னென்ன வைக்கிற பத்தியா? உன் தங்கச்சி எப்படி ஆளு? அண்ணனுங்களுக்காக லவ்வே வேணான்னு தூக்கி போட்டுட்டு வந்துட்டா. அந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேனா? என்ன போய் அவரோட என்ன வச்சுட்டு இருக்க பாரு. அதுவும் இல்லாமல் உங்கள் புத்தியே அப்படி தானே. வாட் டு யூ மீன்? வரேன், ஏன் அவசரப்படுறீங்க? வரேன். ஏய், எல்லாம் புரிச்சுதான் பேசுறியா? அவங்க எவ்வளோ பெரிய வார்த்தை! என்ன சரியாக கேட்கல, ஏதோ சொன்னியே. அவங்களா? ஓ சரி சரி. அப்போ அவங்க பேசுறது கரெக்டுன்றியா? தப்பு தான், அவன் பேசுனது தப்பு தான். இன்னைக்கு உன் அண்ணன்கள் அப்படி பேசினதுக்காக அவ்வளோ பேர் இருக்கும்போது அண்ணனை நீ அடிச்சல. கார்த்திக், உங்கள் அண்ணனை ஒரு வார்த்தை சொல்லிட்டான்றதுக்காக எங்கள் அண்ணாவை எப்படிலாம் நீ அடிச்ச? உங்களுக்குலாம் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். மறந்துருப்பீங்க, கண்டிப்பாக மறந்து தான் இருப்பீங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இதே வீட்டு பொண்ணுக்கு தான் ஒரு பெரிய அநியாயம் நடந்தது. அப்போது இதோ மலர் மேடமும் சரி, கார்த்திக் சார் நீங்களும் சரி, எங்கே போயிருந்தீங்க? சந்தியா, தோணல, கேட்கணும்னு தோணல. இன்னைக்கு அண்ணனும் தங்கச்சியும் வரைஞ்சு கட்டிட்டு வந்தீங்க. அன்னைக்கு இதே வீட்டு பொண்ணுக்கு தான் நடந்தது. அப்போது எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணல. பரவாயில்ல, கொஞ்சம் போறாமையாக தான் இருக்கு. இப்படி அண்ணன் தங்கச்சிகளாம் இருக்காங்களான்னு நாங்களும் இருக்கோமே. என் அண்ணன் கூட அன்னைக்கு எனக்காக கேட்காம அமைதியாக நின்னா. சந்தியா, அச்சோ, உன் மேலே கொஞ்சமாக மரியாதை இருக்கு, அதை நீயே கெடுத்துக்காத. அமைதியாக வாயை மூட்டு கேளு. என்ன அன்னைக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு போகும்போது எனக்கு ஒரு அண்ணனை நின்று கேள்வி கேட்காம இருந்தது காரணம் பயம் இல்லை. இதோ இன்னைக்கு வந்தீங்களே மொத்த பேரும் சேர்ந்து, அப்படி நினச்ச ஒன்றும் இல்லை. உங்கள் மேலே வச்சுருந்த பாசம்தான். ஜீவியை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தனால தான் ஜீவிக்கிட்ட பேச வேண்டிய எங்கள் அண்ணன் என்கிட்ட வந்து பேசினான். இல்லைடா, அவனை பற்றி தப்பாக நினைக்காத. அவன் அம்மா மேலே உள்ள பாசத்தில் அப்படி பண்ணிட்டான். அவன் ரொம்ப நல்ல பையன், கண்டிப்பாக அவனே உன்கிட்ட வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்டை ஏற்றி பிடிச்சி கேட்காம என்கிட்ட வந்து எங்கள் அண்ணா பேசினான். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும்? நீங்களாம் ஏதோ தப்பே பண்ணாத மாதிரியும் மற்றவங்களாம் எல்லாம் தப்பு பண்ணுற மாதிரியும். கார்த்திக், வெல்டன். ஹே மலர், உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? இப்போது உங்கள் அண்ணன் 3 பேரும் சப்போர்ட் பண்ணிட்டு வந்தியே, எப்படி? புரியல எனக்கு. எப்படிம்மா? உங்கள் அண்ணா ஒன்று சொன்னோன்னே உனக்கு பொத்துட்டு வந்துருச்சோ? உங்கள் அண்ணனுங்க இதோ, உங்கள் அண்ணன் ஜீவி என்ன உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன உங்கள் அம்மாக்காக வேணான்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் இதோ பக்கத்தில் உட்காந்துருக்கானே உங்கள் அண்ணன் அச்சு, அந்த பொண்ணு கயல், அவளை சென்சராக லவ் பண்ணிவிட்டு அது கல்யாணம் பண்ணுறது அப்புறம் அம்மா கிட்ட சொல்ல பயந்துக்கிட்டு
உங்கள் அண்ணன் பொண்ணு பார்க்குற வீடு வரையும் போய் எதுவும் ஆன்ட்டி அந்த பொண்ணை பார்த்தனாலும் சரியாக போச்சு. இல்லைன்னு வச்சுக்கோ, இப்போ வரல உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டான். நான் கையில் விரும்புகிறேன், எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்குன்னு. இதெல்லாம் உன் கண்ணுக்கு தப்பாக தெரியல. அப்புறம் என்னமோ சொன்னியே, உங்கள் அண்ணனுக்குலாம் நீ லவ் பண்ணுறது தெரியும். பெரிய மனசுதாம்மா. நீ லவ் பண்ணுறது உங்கள் அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சும் அவனுக்கு அமைதியாக இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு உனக்கு கண்ணு முக்கு தெரியல, அப்படி தானே? சந்தியா, ஐயோ, ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். நீ கூட தான் எங்கள் அண்ணனை வேணான்னு சொல்லிட்ட. எனக்கு புரியலையே, இது என்ன உங்கள் பரம்பரை பழக்கமா? சந்தியா, நான் இன்னும் பேசி முடிக்கல. தெரியாம தான் நான் கேட்குறேன். உங்கள் தங்கச்சி கழுத்தில் தாலியோட உங்கள் முன்னாடி வந்து நின்னா அப்படியே உங்கள் எல்லாத்துக்கும் ஐஸை தூக்கி தள்ள வச்ச மாதிரி இருக்குமா? சந்தியா. கார்த்திக், கோவம் வருதா உனக்கு? இதை தானே அவன் கேட்டான். அங்கே அவனுக்கு என்ன நடந்தது நினச்சி பாரு. அவன் தங்கச்சி கழுத்தில் தாலியோடு வந்து நிற்கும் போது அவன் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அந்த கோவத்தில் ஒரு வார்த்தை தப்பாக விட்டுட்டான். தப்பு தான், இல்லைன்னு யாருமே சொல்லலை. அதுக்கு நீங்களாம் தப்பே செய்யாதவங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நம்ம கூட இருக்கவன் அவனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறானே, அப்போ அவன் மனநிலை எப்படி இருக்குன்னு அவன் கூட இருந்து என்ன ஏதுன்னு கேட்காம இப்படி காட்டி முன்னாடித்தனமாக நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? ஏச்சும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நீ தானே சொன்ன எனக்கு எல்லாம் தெரியும்னு. அது தெரியுது, அவன் கல்யாணம் பண்ணது தெரியாது, அவன் லவ் பண்ணுற விஷயத்த தெரியும்னு சொன்னேன். அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். அப்போது கோபத்தோட வெளிப்பாடு என்னவா இருக்கும்? இப்போ 3 பேரும் போய் பெரியமாட்ட பேசிட்டு இருந்தீங்க. கார்த்திக் என்ன சொன்ன? ஏன் அத்தை, எனக்கு அவனை அடிக்க உரிமை இல்லையா அப்படி தானே கேட்டேன். கார்த்திக், உனக்கு உரிமை இருக்கும்போது அவனுக்கு உங்கள் அண்ணனை ஒரு வார்த்தை தப்பாக பேச உரிமை இல்லையா? வேணும்னா சொன்னா, கோவத்தில் தானே சொன்னா, அதை உன்னால் பொறுத்துக்க முடியலல்ல? எப்போ இருந்து அப்படி பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிங்க, உங்கள் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலின்னு? இதே எனக்கு நடக்கும்போது நீயும் உன் தங்கச்சியும் வாயை மூட்டை அமைதியாக இருந்தீங்க. இதே உங்கள் அண்ணனுக்குனா மட்டும் உங்களுக்கு பொத்துட்டு வந்துருச்சுல்ல. ஸோ நாங்கள் யாரும் நீங்கள் யாரும் பிரித்து பார்க்குறீங்க, அப்படி தானே? சந்தியா, ஏன் இப்படிலாம் பேசுற? உங்கள் அண்ணன்களை கூட ஒரு வகையில் ஏற்றுப்பேன், நீ தயவுசெய்து பேசாத என்ன? அப்புறம் நீ இன்னொன்று சொன்னீங்க, எங்கள் அண்ணன் பயந்துக்கிட்டு உங்கள் அண்ணனுக்கிட்ட உன்னை லவ் பண்ணுற மேட்டரை சொல்லன்னு. ஆனால் உங்கள் அண்ணனுங்களாம் பெரிய மனசா நம்ம வீட்டு பையன் ரொம்ப நல்ல பையன் அமைதியாக இருந்தாங்க. ஏன் அதே அவன் இவனுங்க மேலே மரியாதை வச்சுருந்த கூட நம்ம அப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு மரியாதைக்காக கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல. அதுக்கு ஒரு நல்ல பேர் வச்சுருக்க. உங்கள் அண்ணனுங்க பண்ணால் மட்டும் தைரியம், எங்கள் அண்ணன் பண்ணால் மட்டும் பயத்தால் பண்ணுறான். நல்லா லவ் பண்ணுற பார்ட்னரை நல்லா புரிஞ்சு வச்சுருக்க. இதிலே தெரிஞ்சு போச்சு உன் லவ் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஆமாம்மா, எங்கள் அண்ணனுக்கு பெரிய மனசில் தான். நீ தாலியோடு வந்து நிற்கும் போது உங்கள் அண்ணனுக்கு வேணால் ஆழத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வரவேற்பாங்களோ என்னவோ. எங்கள் அண்ணனுக்கு பெரிய மனசு இல்லைதாம்மா. அப்புறம் இதோ நம்ம ஜீவி சார். பரவாயில்ல ஜீவி, மறுபடியும் என் மரமண்டல உரைக்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கீங்க. நான் ஒரு வார்த்தை அசால்ட்டாக கேட்டுட்டு போயிடுவேன். உங்களால் தாங்க முடியாது. கோவம் வந்தால் ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப வெக்கப்படுறேன். இதோ ஒரு தங்கச்சி என்னடானா தாலியோடு வந்து நிற்கிறான், இன்னொரு தங்கச்சி என்னடானா அசிங்கமாக இருக்குது ஜீவி அதை எனக்கு சொல்கிறதுக்கு. அதனால தானே அந்த வார்த்தையை அந்த இடத்துல கேட்கணும்னு நினச்சேன். அண்ணன்களுக்கு ஒன்றுனே தங்கச்சி லவ்வே வேணாம்னு தூக்கி போட்டுட்டா. எங்களுக்கு தான் அப்படிலாம் தெரியலையே. சந்தியா, ஏன் இப்பெல்லாம் பேசுற? போதும். நான் இது நாள் வரையும் நம்ம எல்லாரும் ஒன்று தனித்தனியான்னு பிரித்து பார்க்கவே இல்லை. அவன் திடீர்னு அப்படி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டான். அதை கூட உங்களால் பொறுத்துக்க முடியல. அப்புறம் என்னடா நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸு? இதே வீட்டில் பெரிய அநியாயம் நடந்திருக்கு, எவ்வளவும் நடந்திருக்கு. ஏன் விஷயத்தை கூட எடுத்துக்கோங்க. அப்போது யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? என் அண்ணனாக இருக்கட்டும், சுஜியாக இருக்கட்டும், சக்தியாக இருக்கட்டும், யாராவது உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்களா? அதுக்கு பேர் தானே ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம எல்லாரும்
ஒரே ஃபேமிலின்றதையும் தாண்டி நம்ம எல்லோரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். லவ் பண்ணுறது அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயமும் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இருந்தோம். அப்படி இருந்தும் கூட சக்தி ஒரு சில டைம் ஜீவிக்கிட்ட டைரெக்டாக கேட்டதில்ல, சும்மா கார்த்திக்கிட்ட கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் அண்ணனோ சுஜியோ என்னைக்காவது ஜீவிக்கிட்டே கூட போய் இல்லை அச்சோ உன்கிட்டயாவது ஏன் ஜீவி அப்படி பண்ணாங்க அப்படின்னு என்னைக்காக கேட்டிருக்காங்களா? அதுக்கு பேர் பயம் இல்லை, என் மேலே அக்கறை இல்லாமல் இல்லை. அவங்க மேலே வச்சிருந்த நம்பிக்கை. ஏதோ அம்மா பர்சனல் அப்படி பண்ணுறாங்க, ஜீவி ரொம்ப நல்லவங்க, கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே செட்டில் ஆகிடும்னு நினச்சி தான் அவங்க அமைதியாகவே இருந்தாங்க. அதுக்காக என் மேலே பாசம் இல்லாமலும் இல்லை, உங்கள் மேலே பயமாகவும் இல்லை. மற்ற எல்லோரும் கூட ஓகே. அச்சோ உனக்கு நல்லாவே தெரியும் அண்ணா உன்னை நம்பி தான் சுஜியை விட்டுருந்தான். அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஏதாவது ஒன்றா கண்டிப்பாக ஒன்று தான் கேள்வி கேட்பான்னு உனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக விக்கியை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சாவே அவள் எந்த அளவுக்கு கோவப்படுவான்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவள் என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கா? அப்போது அவன் கோவப்பட்டுல ஒன்றும் தப்பு இல்லையே. இப்படி தான் நடக்கணும் உனக்கு முதைய தெரியும்ல அச்சோ. அதாவது அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு வீட்டில் சொன்னாவே இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் உனக்கு முதைய தெரியும். ஆனால் அவள் ஒரு ஸ்டெப் மேலே போய் என்ன வேலை பார்த்துருக்கான்னு பார்த்தில்ல. அப்போது மித்து மேலே எந்த தப்புமே இல்லையாச்சோ. ஒரு தங்கச்சி அண்ணனுக்கு தெரியாமல் அம்மாவுக்கு தெரியாமல் எதிரியோட பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறான். அப்போது அவங்க மண்ணில் எப்படி இருக்கும்? அவன் நல்லவனாகவே இருக்கட்டும். உடனே எப்படிறா அவன் என்ன கடவுளா? உடனே சரின்னு ஏற்றுக்கிறதுக்கு அவங்க அம்மா தான் கேட்டவங்க. விக்கி ரொம்ப நல்ல பையனு அந்த டைமில் அவனுக்கு தோணி வாங்க மாப்பிள்ள உட்காருங்க மாப்பிள்ள சாப்பிட்றீங்க மாப்பிள்ளன்னு கேட்கணுமா என்ன கார்த்திக்? நீ சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான், ஒத்துக்கிறேன். எங்களுக்கும் தெரியுமா அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானு. கரெக்டு தான். சண்டை நடந்துட்டு இருக்கும்போது உங்கள் அண்ணன் தான் ஊடலை வந்து எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னான். அப்போ அங்கே என்ன நடந்தது? கல்யாணம் பண்ணி தாலியோடு வந்திருக்கா. அப்போ அதை பார்த்தோன்னே என்ன நினைப்பான்? அப்போ இவன் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான் போல, இல்லைன்னா உங்கள் கல்யாணம் பண்ணிக்க இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை நம்மக்கிட்ட சொல்லாமல் இருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை விட்டுட்டான். அது மட்டும்தான் உங்க அண்ணன் பண்ணானா? ஆமாம், அந்த தப்பு மட்டும் தான் அவன் பண்ணான். நீயும் இதோ உங்கள் அண்ணன் ஜீவியும் சேர்ந்து நீ இவ்வளோ நேரம் எங்கே இருந்தேன்னு கேள்வி கேட்டீங்க. அதனால தான் ஆமாண்டா நான் என்ன தப்பு பண்ணேன், நீங்களே என் தங்கச்சி லவ் பண்ணுறீங்களே, நானும் உன் தங்கச்சி லவ் பண்ணுறேன்டான்னு சொன்னான். இதில் ஒன்றும் பெருசாக தப்பு எதுவும் தெரியல. நீங்களா உங்கள் மரியாதையை கெடுத்துக்கிட்டீங்க. உங்கள் மேலே மரியாதையாக தான் அவங்கக்கிட்ட சொல்லாமல் இருந்தான். நீங்களா கோவத்தில் உங்கள் கெத்தை காமிக்கிறோன்னு சொல்லிட்டு உங்கள் மரியாதை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. எனக்கு பார்க்க அப்படி தான் தெரியுது. நாங்க சொன்னதுக்கு அப்புறமும் புரிஞ்சுக்காம அச்சு மேல தானே கோவப்பட்டா. இப்போ அதனால் என்ன தப்பு? கோவப்பட்டா என்ன? ஏன் பேசி புரிய வைக்க மாட்டிங்களா? அது கொஞ்சம் டைம் கொடுக்க மாட்டிங்களா? அச்சுக்கு நல்லாவே தெரியும், அதனால அந்த இடத்துல அமைதியாக இருந்தான். அதுக்கு தான் அவனுக்கு இவ்வளோ நேரம் மரியாதை கொடுத்துட்ருக்கேன். ஆனால் நீ அதுக்கு மேலே உன் தங்கச்சி, இதோ அதுக்கு மேலே இதோ இந்த சாரு, நல்லா பண்ணிட்டீங்க. மலரு யோசிச்சு பாரு, உன்னை நீ அவன் கூட நின்றுக்கணும், இல்லை நாங்கள் அவன் கூட நின்றுக்கணும். யாருமே அவன் கூட நிற்கலை. நிற்காம தனியாளா எங்கள் அண்ணா அந்த இடத்துல எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான் தெரியுமா? அவன் கூட நிற்க வேண்டிய நீ அவன் மனதை சுக்குநூறாக உடைச்சிட்ட. அவனை எந்தளவு ஹர்ட் பண்ண முடியுமோ அந்தளவு ஹர்ட் பண்ணியிருக்க. நாளைக்கே உங்கள் அண்ணனுங்க போய் அவன் கழுத்தை கட்டி பிடிச்சிப்பானுங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா படுத்து உருள்வானுங்க. உன் மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுப்ப? இல்லைன்னு சொல்லு அவங்க 3 பேர்த்தையும். இப்போ கூட உங்கள் அத்தைக்கிட்ட போய் பேசும்போது அதை தான் சொல்லிட்டு வந்திருக்கானுங்க. அவனை எங்களுக்கு அடிக்க உரிமை இல்லையா, அதே மாதிரி எங்களை அவன் அடிக்க உரிமை இல்லையான்னு. அப்பயே முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டானுங்க. அவனுங்க எப்படியோ ஒன்றா போயிடுவானுங்க. ஆனால் நீ கொஞ்சமாதிரி யாரையாவது பற்றி யோசிச்சு பார்த்தியா? யாரையும் ஏன் அவனை பற்றி யோசிச்சு பார்த்தியா? அவனுக்கு நீ தாண்டி எல்லாமே. அப்படி இருக்கும்போது தப்புன்னு தெரிஞ்சே தப்பு பண்ணுறவங்கள என்னன்னு சொல்கிறது எனக்கு புரியலை. நீங்களாம் லவ் பண்ணுவீங்களா? வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போயிடுவீங்க. நாங்கள் உங்கள் பின்னாடியே வரணும், அப்படி தானே? நம்ம எல்லாத்தையும் ஒன்றா தானே வளர்த்தாங்க. உன் அண்ணனுங்க 3 பேர்த்தையும் விட்டுரு, அவங்க எல்லாரும் வெளியில் வளர்ந்தாங்க. ஆனால் நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி தானே வளர்ந்தோம். உனக்கு எங்கேருந்து வந்தது இந்த புத்தி? அங்கே அவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது எனக்கு எங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண தெரியாமலாம் இல்லை. சக்தியை பற்றி உங்கள் நல்லாவே தெரியும். அவ்வளோ அமைதியாக இருந்ததுக்கு காரணம் இருக்குது.
இப்போ இந்த ரூமில் வந்து இவ்வளோ பேசுகிறேன்னா அங்கே பேசாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான். எனக்கு நல்லாவே தெரியும். இவங்கெல்லாம் ரொம்ப நேரம் அப்படியே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, உடனே ஒன்றா சேர்ந்துருவாங்க. எனக்கு நல்லா தெரியும். அப்போ நீ என்னை பார்த்து கேட்கலாம், அப்புறம் எதுக்கு இப்போ இவ்வளோ பேசுகிறேன்னு. இப்போயும் நான் பேசாமல் அமைதியாகவே இருந்தேன்னு வச்சுக்கோ. நீங்கள் கரெக்டாக பண்ணுறோன்னு ஒரு விஷயம் பண்ணுறீங்கல்ல, அதெல்லாம் தப்புன்னு சொல்கிறது தான் இப்போ வந்தேன். எங்களுக்கும் எல்லாம் தெரியும், ஆனால் நாங்கள் எல்லாரையும் பற்றி யோசிச்சுட்டு இருக்கனால அமைதியாக இருக்கோம். உங்களை மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்கிறது தான் வந்தேன். எங்க மேலேயே தப்புன்னு வச்சுக்கலாம். நீங்களாம் பொறுமைசாலி தானே. இப்போதான் ஒரு பிரச்சனை முளைச்சிருக்கு, அதையே சால்வ் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கோம். நாளைக்கு வீட்டில் ஃபங்க்ஷன் வேற இருக்கு. நீ ஏதாவது புதுசாக எதுவும் பண்ண போறியா? தெளிவாக பேசுகிறோன்னு தப்பாக பேசுகிற கார்த்திக். உன் தங்கச்சி மாதிரிலாம் எனக்கு அடுத்தவங்க மனசை சுக்குநூறெல்லாம் உடைக்க தெரியாது. எனக்கு அத்தை, மாமா, அப்புறம் பாட்டி, தாத்தா, பெரியம்மா, அம்மா எல்லாரும் தான் முக்கியம். நான் என்ன உன் தங்கச்சியா இல்லை உங்கள் அண்ணனா அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறதுக்கு? என அப்படி வளர்க்கவும் இல்லை. அப்படின்னா நீ எப்படி உங்கள் அண்ணனை எங்கள் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னான்னு கோவப்பட்டியோ அதே மாதிரி தான் எனக்குள்ளேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நான் எங்கள் அண்ணனை தலை குனிய வச்சுட்டணுன்னு எனக்கே கில்ட்டாக ஃபீல் ஆகுது. அதனால தான் அந்த வார்த்தை அப்போ வரணும்னு வாயில் வந்தது. ஏம்மா தாயி, உன் மனசில் பாரத்தை இறக்கிட்டியா? ம், சொல்லு. நீ சொல்கிற மாதிரி நாங்கள் பண்ணதான் தப்பு. நீ சொன்ன மாதிரியே மெத்தனை நாங்கள் பார்த்துக்குறோம். ஆர் யூ ஓகே? இந்த பிரச்சனையை இங்கேயே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீ கேரி ஓவர் பண்ண விரும்புறியா? அப்போது நீங்கள் தப்புன்ட்டு சாரி கேட்பீங்க, உடனே நாங்கள் ஆமாசாமி பண்ணணுமா? இப்போ என்ன பண்ணுன்ற? இப்போ கூட பாரு, உங்கள் அண்ணனுக்கு 2 பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சரி விடு. உங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனை கேட்டான், எங்கள் அண்ணன் உங்கள் அண்ணனை கேட்டான், முடிஞ்சு போச்சா? எங்கள் அண்ணன் உங்கள் அண்ணன் கேட்டு தான் பெரிய பனிஷ்மெண்ட்டாக கொடுத்தல, அப்போ நாங்கள் கொடுக்க வேணாம்? மறுபடியும் மோதலும் காதலுமா? ரொம்ப தான் ஆசை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காதலே கிடையாதா? ஒன்லி மோதலா? அது எப்படிடா சீரியஸாக ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது காமெடி பண்ணிகிட்டு இருக்க? ஆல்ரெடி 15 நிமிஷம் போயிடுச்சுடி. கண்டிப்பாக யாரும் உட்காந்து பார்க்க மாட்டாங்க. ப்ளீஸ். காமெடி நல்லா இருக்கு, அப்புறமா சிரிக்கிறேன். என்ன, நான் கொஞ்சம் தனியாக பேசணும். நீங்களாம் வெளில போகிறீங்களா? இது தனியாக பேசணும். புரியலையாடா? அவ தனியாக பேசணுமா? வாங்க நம்ம எல்லாம் வெளில போகலாம். ஜிவி ப்ரோ, ஏய் மலரு, வா வெளில போவோம். வாடடி அச்சு. கார்த்திக், என்ன நக்கலா உனக்கு? நிஜமாக நான் கோமா தான் பேசிகிட்டு இருக்கேன். அதான் புரிஞ்சுதேடி. மண்டையில் உரைக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். என் மேலே தப்பு இருக்குன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் என் ஃப்ரெண்டை ரொம்ப விட்டு கொடுத்துட்டேன் அந்த இடத்துல. கண்டிப்பாக நான் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க கூட தயாராக தான் இருக்கேன். எங்கள் அண்ணனை சொன்னானே, அந்த இடத்துல உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஆனால் நீ சொன்ன மாதிரி அவன் என்ன நிலைமையில் இருந்தான்றத அந்த செகண்ட் நான் புரிஞ்சுக்கல. நான் தப்பு பண்ணியிருக்கேன். என் புத்தி குறைக்கிற மாதிரி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு மிக்கும் இல்லை, கொஞ்சம் கூட கோவமே இல்லை. அவனை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக அவனால ஃபேஸ் பண்ணவே முடியாது. நீ சொன்ன மாதிரி மித்து என்ன நம்பி தான் அவ்வளோ விட்டுருந்தான். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயம் வெளில வரும்போது பெரிய பிரச்சனை ஆகணும். அப்படி இருக்கும்போது நீ சொன்ன மாதிரியே ஒரு படி மேலே போய் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான். நான் என்னன்னு சொல்லட்டும்? மித்து என்னால் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணவே முடியாது. அதில் 50% தப்பு என் மேலேயும் தான் இருக்குது. ஒரு வார்த்தை சொல்லிட்டான். நீ சொன்ன மாதிரி அவனுக்கு என்ன சொல்ல உரிமை இல்லையா? என்ன கோவத்தில் சொல்லிட்டான். அதுதான் அந்த இடத்துல கொஞ்சம் போஸ்ட் அவுட் ஆகிட்டோம். எங்கள் மேலே தான் தப்பு. அத்தை எப்படியோ சமாதானப்படுத்திட்டேன். அத்தை பெரியவங்கனால நாங்கள் சின்ன பசங்க மன்னிச்சு விட்டுட்டாங்க. ஆனால் மித்து, சத்தியமாக சொல்கிறேன் சந்தியா, என்னால் மித்துவை ஃபேஸ் பண்ண முடியாது. என் மேலே நிறையவே தப்பு இருக்குது. அதனால தான் நான் அவனை இன்னும் பார்க்காம கூட இருக்கேன். நல்லா அவனை குமரிட்டு இப்போ உட்காந்து சாரி சொல்ல போகிறேன், நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சும்மா ட்ராமா போட்டுட்ருக்கீங்களா? ரொம்ப ஓவராக பண்ணாத என்ன? அப்புறம் இன்னைக்கு நீ ரொம்ப ஓவராகவே பேசிட்டேன். என்ன சொன்னேன்? எங்கள் அம்மாவுக்கு பயந்துட்டு நான் பொண்ணு பார்க்க போயிட்டு அவளே கல்யாணம் பண்ணிப்பேனா? அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன். தப்பிச்சேன். அத்தை மட்டும் கையில் பார்க்காம இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இனி யாரும் அவளுக்கு பூ வச்சுட்டு வந்திருப்பாங்க. கையில் உட்காந்து ஒரு ஓரம் உட்காந்து அழுதுட்டுருப்பான். நீ இப்போ என்ன பண்ணிட்டுருப்பான்னு எனக்கு தெரியாதா?
உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீ எங்கள் அண்ணனை சமாதானப்படுத்தியோ படுத்த மாட்டியோ, அவன் உன்னை ஏற்றுக்கிறானோ ஏற்றுக்கலையோ அது அடுத்த பிரச்சனை. ஆனால் நீ அந்த இடத்துல பண்ணது எனக்கு தெரிஞ்சு தப்பு தான். எதுக்கு கோவப்பட்டேன்னு தெரில. சக்தி விஷயத்தை எங்கள் அண்ணன் ஓப்பன் பண்ணனாலையா, இல்லை உங்கள் அண்ணனை தப்பாக பேசுனனாலையா, இல்லை எதுக்காகன்னு தெரில. கார்த்திக்கிட்ட கேளு. சக்தி விஷயத்தை ஓப்பன் பண்ணால கார்த்திக் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். வேணும்னு கேளு. அது அது வந்து ஆமாம், சக்தி எங்கே காணோம்? உயிரோடு இருக்காளா இல்லையா? உன் உயிர் எடுக்காமலாம் அவன் போக மாட்டா. பொண்ணை தான் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போ. என்னையா? டே கார்த்திக், அவசரப்படாதடா. எனக்கு என்னமோ டவுட்டாக தான்டா இருக்கு. கார்த்திக், 2 நாளைக்கு சக்தி கண்ணிலே படாத. பார்த்தல அமிதருக்கு சந்தியாவே இவ்வளவு கொந்தளிக்கிறான். சக்தி போடா. நான் போய் அவளை பார்க்கணும். அவள் என்னை கொன்னே போட்டாலும் பரவாயில்ல, நான் அவளை பார்க்கட்டே ஆகணும். நான் அவளை பார்க்கணும்டா. எல்லாரும் கொஞ்சம் இடத்த காலி பண்ணுறீங்களா? ஏன் லவ் எதுவும் பண்ண போறியா என்ன? என் தங்கச்சி தான் உன்னை லவ் பண்ண கூப்பிட்றா. போ. ஜீவி, மலர, வெளியில போடா. ம் ஓகேண்ணா. என்ன பாடி கார்டா? ஐயோடா. இன்னைக்கு என்னமோ தெரில, ஒரு மார்க்கமாக தான் இருக்கேன். எல்லாம் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். ஜீவி மூஞ்சி ஏதோ பயம் தெரியுற மாதிரி இருக்கு. அப்போ தனியாக மீட் பண்ணும் போதெல்லாம் ரொமான்ஸ் எதுவும் நடக்கிறது இல்லையா? அடிதான் வாங்கிட்டு இருக்கீங்களா ப்ரோ? ப்ரோ, இனிமேல் எந்த தப்பும் இல்லை. இவன் தான் சொன்னான் உங்கள் ஃபேஸை பார்த்தா பயப்படுற மாதிரி இருக்குன்னு. அதனால தான் எனக்கு ஒரு டவுட்டு. நீ சக்தி கிட்ட ரூமில் வாங்குறது எல்லாத்தையும் இங்கே வந்து உளறிட்டு இருக்கியா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டிங்களா? எப்போ சாமிங்களா, இப்போ போக போகிறீங்களா இல்லையா? ஃபுல் ஃபார்மில் வந்துருப்ப போல. என்ன பூரி கட்டையா? அது உனக்கு. பரவாயில்ல, எங்களுக்கு முன்னாடி அடிக்கக்கூடாதுன்னு எங்களா போ சொல்லிட்டு அடிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓவராக சந்தோஷப்பட்டுக்காத. கையில் உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போ. ஆமாண்டா, அவளை கூட்டிகிட்டு வந்ததே மறந்துட்டேன்ல. ரொமான்ஸ் பண்ணல, அடி வாங்க தான். போ. எது? ஐ ஜாலி ஜாலி. நான் கூட நானும் ஜி ப்ரோன்னு மட்டும்தான் நினச்சேன். நீயும் மாட்டிக்கிட்டியா? ஜாலி ஜாலி. அதெல்லாம் கையில் அப்படிலாம் பண்ண மாட்டா. அப்படியா? ரூமில் தானே விட்டுட்டு வந்தேன், அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போய் பாரு. என்ன சந்தியா, தொடப்பு கட்டையா? அப்படி தான் நினைக்கிறேன். ஏய், என்ன? என்கிட்ட கேட்டா அங்கே போய் கேளு. அதெல்லாம் இல்லை, எங்களை வெளியே போக இருக்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. ஆமாம், ப்ரோ நம்மளை வெளியே போக சொல்லவே இல்லையே. அப்போ நிஜமே பயப்படுறாரா? கார்த்திக், ஓகே ப்ரோ, புரிஞ்சிருச்சு. வாடா போலாம். இந்த வியூவர்ஸ் எல்லாரும் அட்மினை பார்த்து இது என்ன பைத்தியமாக இருக்குமோ, என்னமோ கோமா கொண்டு போச்சு, அப்புறமா என்னடா இப்படி ஜோக்கா முடிச்சு வச்சிருக்குன்னு நினைக்க போகிறாங்கடா. என்னங்க அப்படிதான் நினச்சிங்களா? என்னங்க எல்லாரும் அப்படிதான் நினச்சிங்களா? ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டூட் ஆயிடுச்சுன்னா உட்காந்து பேசினா எல்லாமே சால்வ் ஆகிடுங்க. இது என்ன உலக மகா தத்துவமா? இதை எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே சொல்வீங்க. அதுதாங்க நம்ம ஸ்டோரியிலையும். ஏன்னா எல்லாரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். சின்னதாக ஒரு கோவம், அதில் ஒரு வார்த்தை, அதில் ஒரு சண்டை, அவ்வளோதான். எங்கள் தங்கச்சி இருந்தால் என்ன பண்ணுமோ பண்ணா. இப்போ அவனோட தங்கச்சி இருந்து அவள் எங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அது எல்லாத்தையும் கேட்டுட்டா. நீங்கள்லாம் ஹாப்பி தானே? என்னோட ஸ்டோரியில் எப்போவுமே பார்த்துருப்பீங்க, ரொம்பலாம் சண்டை போடுறது, லவர்ஸ்குள்ளே பிரிஞ்சு பேசாமல் அழுதுட்டு இருக்குது, அப்படிலாம் இது வரையும் வச்சதே இல்லை. அதுலேயும் உறவுகள் ஃபேமிலியில் கண்டிப்பாக யாரையும் பிரிக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். நினச்சா எனக்கு ஸ்டோரியே வராது. அது ஒரு சீன் கொண்டு வரணும்னு நினச்சேன். ஏன்னா கண்டிப்பாங்க ஒரு தங்கச்சியாக கல்யாணம் பண்ணிட்டு வந்துக்கும் போது ஒரு அண்ணனை கோவப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அதில் ஒரு வார்த்தையை விட்டுட்டாப்புல, அதுக்கு கார்த்திக் கோச்சுக்கிட்டான், அவ்வளோதான். மற்றபடிலாம் இந்த விஷயம்லாம் ரொம்ப நாளாக கேரி ஓவர்லாம் ஆகாது, அவ்வளோதான். நாளைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். எப்படின்னா நாங்களும் மித்திரனும் சீக்கிரமாகவே சமரசம் ஆகிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படிலாம் ஒன்றா இருந்தால் தாங்க நம்ம உறவுகள். எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக இருந்தாலும் நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தான் நம்மளோட ஃபேமிலி. நாங்கள் எப்போவுமே லவ்வர்ஸையும் தாண்டி கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் புரிஞ்சு யார் யார் எப்படின்னு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். அதுக்கப்புறமா தான் எங்களோட லவ் எல்லாமே. ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுப்போம். தெரியாமல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டூட் ஆகிடுச்சு, அதை இப்போ கிளியர் பண்ணியாச்சு. நான் லாஸ்ட்டாக ஒரு 2 நிமிஷம் வீடியோ பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. ஏன்னா நம்ம உறவுகளில் எப்போவுமே அப்படி தானே கோவப்படுவோம். அப்பயே அந்த விஷயத்தை அங்கேயே ஃபினிஷ் பண்ணிட்டு ஜாலியாக போயிடுவோம். அப்படி நினச்சி தான் எனக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாள் வீடியோ கொடுக்கலன்னு ரொம்ப கோவமாக இருந்தீங்க, நல்லாவே தெரியும். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை,
அடிக்கடி சொல்ல விருப்பப்படலை, அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லலை. கண்டிப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு உடம்பு ஒத்துழைக்கலை. சாரி. உங்களை கண்டிப்பாக இந்த வாரம் முடிஞ்சளவு எல்லா நாளும் வீட்டுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்புறம் காதல் அண்ணையும் இதுக்கு அதெல்லாம் சாரி இதுக்கு அதெல்லான்றேன் சம்திங்கும் போடலன்னு சொல்லி கேட்டிங்க. டைம் இல்லைங்க, அதனால தான் போட முடியல. லீவ் வேறு வந்துச்சு லாஸ்ட்டு 3 days, அதனால தான் என்னால் சரியாக வீடியோ கொடுக்க முடியல. அதனால் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். எல்லா வீடியோவுமே இருக்குது இந்த வீக், கண்டிப்பாக கொடுப்பேன். எப்பயும் கூட சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை. ஓகேடா, அடி வாங்கக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம 2 பேர் போய் நம்ம போய் பார்க்கலாம். வாடா, நான் முதல் போய் சக்தியை பார்க்கணும். அடி வாங்கறதுக்காக இவ்வளோ வேகமாக போகிறேன். இன்னைக்கு அவன் என்னை கொன்னே போட்டாலும் அவளை ஃபஸ்ட்டு நான் போய் பார்க்கணும். நீ வரியா வழியா, நான் போகிறேன் போ. பாய் ஃப்ரெண்ட்ஸ். சக்தி கொடுக்குற அடியில் நாளைக்கு உயிரோடு இருந்தால் மீட் பண்ணலாம். பாய் சந்தியா. மவனே, என்ன கண்ணை கசிக்கிட்டு போவேன்னு பாத்தியா? சந்தியா, அன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், ஆனால் இன்னைக்கு என்னடி பண்ண போகிறேன்? அவங்களாம் பார்க்குறாங்கடி. மொத்தம் கொடுக்கும்போது பார்த்தாங்களே, இப்போ மொத்தமாக கொடுக்கும்போது பார்க்கட்டும். என்னடி பண்ண போகிற? இதோ இப்போ பண்ணுவேன் பாரு. நாளைக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறேன்னு.